தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லி முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். துணைநிலை ஆளுநர் வினய் குமார் சக்சேனாவை நேரில் சந்தித்து பதவி விலகல் கடிதத்தை வழங்கினார். டெல்லியில் புதிய ஆட்சி அமைக்க துணைநிலை ஆளுநரிடம் உரிமை கோரினார் அதிஷி. ஆம் ஆத்மி சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கடிதத்தை வழங்கினார் அதிஷி. டெல்லி முதலமைச்சராக அதிஷி தேர்வானதற்கு மாநிலங்களவை உறுப்பினர் ஸ்வாதி மாலிவால் எதிர்ப்பு. கடவுள்தான் டெல்லியை காப்பாற்ற வேண்டுமென கருத்து. கேரளாவில் நிபா வைரஸால் பாதிக்கப்பட்ட இளைஞர் உயிரிழப்பு. மலப்புரத்தில் 1928 வீடுகளில் சுகாதாரத்துறையினர் ஆய்வு. கேரளாவில் நிபா வைரஸ் மேலும் பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். தொற்றால் உயிரிழந்த இளைஞர் வசித்த பகுதி கண்காணிப்பு வளையத்திற்குள் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தகவல். கேரளாவில் நிபா வைரஸ் தொற்றுக்கு இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததன் எதிரொலி. நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் வாகன சோதனைகளை தீவிரப்படுத்த தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். கோவை கேரள எல்லைப் பகுதி சோதனை சாவடிகளில் மருத்துவ குழுவினர் தீவிர ஆய்வு. கார், பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் வருவோரிடம் காய்ச்சல் பாதிப்பு உள்ளதா என கேட்டு பரிசோதனை. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை வேப்பேரியில் உள்ள தந்தை பெரியார் நினைவிடத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மலர் தூவி மரியாதை. அரசியல் கட்சி தொடங்கிய நிலையில் பெரியாருக்கு முதன்முறையாக நேரில் மரியாதை செலுத்தினார் விஜய். சமத்துவம், சம உரிமை, சமூக நீதி பாதையில் பயணிக்க உறுதியேற்போம். தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திராவிட சாய்களை சாயமாக பூசிக்கொண்டுள்ளதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. சாயம் வெளுக்கிறதா, வேறொரு சாயத்தை பூசுவாரா என்பது போக போகத்தான் தெரியும் எனவும் பேட்டி. சாயலை சாயமாக பூசிக்கொண்டாரு இப்பவே. அதுக்கப்புறமா தான் சாயம் வெளுக்குதா இல்ல வேற சாயத்தை பூசிக்கிறாரா என்பது எங்களுக்கு தான் தெரியும். மேக்கப் சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிக்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். வேண்டுகோள் நான் கேட்கிறேன், எங்களுடைய தியாகிகள் தினத்தன்று வேண்டுகோள், இன்னைக்கு அறிவிங்க, உங்க முப்பெரும் விழாவில் அறிவிங்க, உங்க விழாவில் அறிவிங்க, தந்தை பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு அறிவிங்க. என்ன, தமிழ்நாட்டில் நாங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவுங்கள். முதலமைச்சருக்கு மனசு கிடையாது. இந்தியா முழுவதும் மதுவிலக்கை மத்திய அரசு கொண்டு வந்தால் அதற்கு தமிழக அரசு தடையாக இருக்காது. நெல்லை ராதாபுரத்தில் பேட்டியளித்த சபாநாயகர் அப்பாவு திட்டவட்டம். திருமாவளவன் என்னோடு சொல்லியிருக்காரு, இந்திய அளவுல மதுவிலக்கை கொண்டு வர பண்ணியிருக்காங்க. ஐயா மோடி ஐயாட்ட சொல்லி உங்க கருத்தை நீங்களும் ஐயாட்ட சொல்லி இந்தியா முழுவதும் கொண்டு வாங்க. தமிழ்நாடு தடையா இருக்கு. சிறுத்தை போல இருந்த திருமாவளவன் தற்போது சிரித்து போய்விட்டதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு.
மாநாட்டில் திமுகவை மேடையில் வைத்துக் கொண்டு மதுவிலக்கை எப்படி பேசப் போகிறார்கள் என கேள்வி. ஆரம்பமான மாநாடு அண்ணன் ஸ்டாலினை பார்க்கும்போது, முதலமைச்சர் ஸ்டாலினை பார்க்கும்போது சிரித்து போய், அதற்கு பின்பு மாநாடு நடைபெறும் பொழுது எந்த நிலையில் இது வரும்னு எனக்கு தெரியாது. நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மேடையில் வைத்துக் கொண்டு மதுவிலக்கை எப்படி வில்லன்களின் பிறந்த நாளை கொண்டாடுவதில்லை என பிரதமர் மோடியை விமர்சித்த மதுரை எம்பி வெங்கடேசன். பிரதமருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து விட்டீர்களா என்ற கேள்விக்கு பதில். தான் பேசுவேன். வில்லன்களை பேசுவது எனக்கு வேலை இல்லை. நான் என்னுடைய கதாநாயகனை கொண்டாடுவேன். தந்தை பெரியார் இந்தியா முழுவதும் எதிரொலிக்க வேண்டிய ஒரு தினம் இது, ஒரு நாள் இது. அனைவருக்கும் தந்தை பெரியார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சேலம் மாநகர ஆயுதப்படையில் பணியாற்றும் பெண் போலீசுக்கு பாலியல் தொந்தரவு. உடன் பணியாற்றும் காவலர்கள் பாலியல் தொல்லை கொடுப்பதாக பரபரப்பு புகார். காஞ்சியில் உலகத்தரம் வாய்ந்த மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை. 640 கோடியில் காஞ்சிபுரம் பிள்ளைப்பாக்கம் சிப்காட் தொழிற்பூங்காவில் அமைகிறது பாரத் இன்னோவேட்டிவ் கிளாஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனம். நீர்நிலைகளை பராமரிப்பதில் சிறப்பாக செயல்பட்டு வரும் அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள், தனிநபர்களுக்கு முதலமைச்சரின் நீர்நிலை பாதுகாவலர் விருது. மாவட்டத்திற்கு ஒருவர் வீதம் 38 பேருக்கு விருது வழங்க அரசாணை வெளியீடு. ஒரே குற்ற எண்ணில் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது குறித்து விளக்கமளிக்க வேண்டும். திருப்பூர் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கால்நடை மருத்துவ படிப்பிற்கு விண்ணப்பித்த 3ஆம் பாலினத்தவரின் விண்ணப்பத்தை நிராகரிக்க கூடாது. மாணவர் சேர்க்கை குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் விற்பனை செய்யப்படும் பஞ்சாமிர்த டப்பாக்களின் காலாவதி தேதி மாற்றம். 15 நாட்களிலிருந்து 30 நாட்களாக உயர்த்தி அறிவிப்பு. பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது. பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்வதாக அளித்த புகாரில் போலீசார் நடவடிக்கை. புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும். சமூக அமைப்பினர் செம்மறி ஆடுகளிடம் மனு கொடுத்து நூதன போராட்டம். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள புதிய வீடுகளுக்கான சாவியை 26 லட்சம் பேருக்கு வழங்கினார். விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவது காங்கிரஸ் மற்றும் சில கட்சிகளுக்கு பிடிக்கவில்லை என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வீட்டிற்கு சென்றதை விமர்சிப்பதாக காட்டம். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடினார் பிரதமர் மோடி. அதிக அளவிலான பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்றுள்ளதாக பிரதமர் நிகழ்ச்சி பதிவு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குறித்து பாஜக தலைவர்கள் அநாகரிகமாக பேசுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். அவதூறு கருத்து தெரிவிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடிக்கு மல்லிகார்ஜுனா கார்கே வலியுறுத்தல். நீண்ட ஆயுள் மற்றும் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து.
அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நீதிமன்ற அனுமதியின்றி எந்த கட்டிடங்களையும் இடித்து அகற்றக்கூடாது. பொது சாலைகள் மற்றும் நடைபாதைகளில் உள்ள அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது என்றும் உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் விமர்சையாக நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலம். சிலை கரைக்கும் நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. பெண் மருத்துவர்கள் இரவில் ஏன் வேலை செய்யக்கூடாது என உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. அனைத்து சூழல்களிலும் பணிபுரியவே பெண் மருத்துவர்கள் விரும்புவதாக நீதிபதிகள் கருத்து. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மர் நாட்டிற்கு இந்தியா சார்பில் நிவாரணப் பொருட்கள். சுமார் 32 டன் மதிப்பில் ஆடைகள், மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விமானம் மூலம் அனுப்பி வைப்பு. மியான்மரில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 226ஆக அதிகரிப்பு. வெள்ளத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் தீவிரம். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் மகளிர் T20 உலகக்கோப்பை தொடருக்கான அட்டவணை வெளியீடு. அக்டோபர் 3ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு.